வணக்கம் and welcome back to Crickall's YouTube channel. Still இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்த்துட்டீங்களா? அப்போ மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணுங்க. நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனடியா பாருங்க. இந்த வீடியோல டாடா ஐபிஎல் 2025ஓட 21வது மேட்ச் கொல்கத்தா நைட் ரைடர்ஸும் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் தான் நேருக்கு நேர் மோதிக்க போறாங்க. இந்த பர்டிகுலர் மேட்ச் பொறுத்த வரைக்கும் 8 ஏப்ரல் மதியம் 3:30க்கு ஈடன் கார்டன் கொல்கத்தா கிரவுண்ட்ல தான் நடக்க போகுது. இந்த பர்டிகுலர் மேட்சுக்கான ஃபுல் ப்ரிவியூ தான் நம்ம இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். பிஃபோர் வாட்சிங் திஸ் ப்ரிவியூ வீடியோ உங்களுக்கு ஸ்மால் லீக்கான டீம், கிராண்ட் லீக்கான டெமோ டீம், பிளேயர்ஸ்க்கான டிப்ஸ், கிராண்ட் லீக்ல அந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜில பிளே பண்ணலாம், ஸ்மால் லீக் பெஸ்டான ஆப் இது, அதுல எந்த மாதிரி கான்டெஸ்ட்ல ரெகுலரா பிளே பண்ணா ப்ராஃபிட் எடுக்க முடியும், இந்த மாதிரி ஃபேண்டசி சம்பந்தப்பட்ட கம்ப்ளீட் அனாலிசிஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் நீங்க முழுக்க ஃப்ரீயாவே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலிகிராம் சேனல் லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்லயும் கமெண்ட் செக்ஷன்ல ஃபர்ஸ்ட் கமெண்டாவும் நான் பின் பண்ணி வைக்கிறேன். அங்க இருந்து லிங்க் எடுத்து அபிஷியல் சேனல்ல கரெக்டா நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ மேட்ச் பொறுத்த வரைக்கும் ஈடன் கார்டன் கொல்கத்தால தான் நடக்க போகுது. கொல்கத்தா கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு நல்லாவே தெரியும், ஷார்ட் பவுண்டரிஸ், அவுட்ஃபீல்டு குயிக்கா இருக்கும். இங்க பேட்டிங்க்கு சாதகமான ட்ராக்கா தான் இது வரைக்கும் ஐபிஎல்ல அமைஞ்சிருக்கு. ஸோ இனிஷியலி ஃபாஸ்ட் பவுலருக்கு லிட்டில் பிட் மூவ்மெண்ட் இருக்க மாதிரி இருக்கும். அந்த போக டோட்டலா பேட்டர்ஸுக்கு சாதகமான ட்ராக் தான். ஸோ மோஸ்ட்லி டாஸ் வின் பண்ற டீம் பவுலிங்கை தான் சூஸ் பண்ணுவாங்க. ஸோ சேஸ் பண்ற டீமுக்கு தான் 65% வின்னிங் பர்சன்டேஜ் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் பேட் பண்ற டீம் 200ல இருந்து 220 ரன் வரைக்கும் ரெஜிஸ்டர் பண்ணாலும் அதையும் சேசிங்ல சேஸ் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ எவ்வளவு ரன் அடிச்சாலும் கண்டிப்பா சேஸ் பண்ண முடியும். கண்டிப்பா நெயில் பிட்டிங் மேட்சா தான் இந்த பர்டிகுலர் மேட்ச் இருக்கிறதான சான்ஸ் இருக்கும். அண்ட் தென் இந்த வென்யூட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் 163, ஹையஸ்ட் ஸ்கோர் 262, லோவஸ்ட் டோட்டல் 49. ஓவராலா 93 மேட்சஸ் நடந்திருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் பேட் பண்ண டீம் 38 மேட்சும், சேஸ் பண்ண டீம் 55 மேட்சும் வின் பண்ணிருக்காங்க. ஹெட்கார்ட்னு வரும்போது ஓவராலா 5 மேட்சஸ், அதுல கேகேஆர் 2 மேட்சும், லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் 3 மேட்சும் வின் பண்ணிருக்காங்க. ஸோ பெரிய ஒன்றும் அட்வான்டேஜ் கிடையாது. இங்க லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் ஒரே ஒரு மேட்ச் கொஞ்சம் அப்பர் சைட்ல இருக்காங்க. ஸோ ரெண்டு டீமுமே குவாலிட்டி பேட்டிங் ஆர்டர் இருக்கு. ஸோ கண்டிப்பா இந்த பர்டிகுலர் மேட்ச் ஒரு நெயில் பீட்டிங் மேட்ச். ஸோ 50-50 ஆப்ஷன் தான். எந்த அளவு கேகேஆர் சான்ஸ் இருக்கோ அதே அளவு லக்னோ சூப்பர் ஜெயின்ஸுக்கும் வின்னிங் பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அண்ட் தென் நீங்க ஃபேண்டஸில பிளே பண்றது ஒரு பெஸ்டான ஆப், அது பர்டிகுலர்லி ஸ்மால் லீக்ல பிளே பண்ணணும், ரெகுலரா ப்ராஃபிட் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கு ரொம்பவே சூட்டபிளான ஆப் தான் ஃபேண்டாஃபிட் ஆப். ஃபேண்டாஃபிட் ஆப் பொறுத்த வரைக்கும் ஸ்மால் லீக் ரொம்ப பெஸ்டான ஆப். அண்ட் தென் இந்த ஐபிஎல்ல எல்லா மேட்சுக்குமே 5000 ரூபாய்க்கான கிவ் அவே இருக்கு. அதுல நீங்க 30 டீம்ஸ் வரைக்குமே நீங்க பிளே பண்ணிக்கலாம். அதுல ஓவராலா 30 டீம்ஸ் பிளே பண்றீங்க அப்படின்னா 7 டீம் வரைக்கும் உங்களுக்கு ஃப்ரீ என்ட்ரில வந்துடும். மீதி 23 டீமுக்கு மட்டும் தான் பே பண்ண போறீங்க. அதுவும் ஒரு டீமுக்கு ₹1 தான் என்ட்ரி ஃபீஸ். அப்போ ஓவராலா ₹23 இன்வெஸ்ட்மெண்ட்ல 30 டீம் வரைக்கும் நீங்க பிளே பண்ணலாம். அதுல ஃபர்ஸ்டா வரீங்க அப்படின்னா உங்களுக்கு 5000 வரைக்கும் பிரைஸ் அமௌண்ட் கிடைக்கும். ஸோ இதுல மற்ற ஆப்ஸ் கூட கம்பேரிசன் பண்ணும்போது என்ட்ரி ஃபீஸும் ரொம்ப கம்மி. அண்ட் தென் 0 கமிஷன் உள்ள கான்டெஸ்ட்லாம் இருக்கு. ரொம்ப சூப்பரான ஜிஎஸ்டி கிடையாது, டிடிஎஸ் கிடையாது. ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பா பெட்டர் ரிசல்ட் ஃபீல் பண்ணுவீங்க. ஃபேண்டாஃபிட் ஆப்போட லிங்க் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷன்லயும் கமெண்ட் செக்ஷன்ல ஃபர்ஸ்ட் கமெண்டாவும் பின் பண்ணி வைக்கிறேன். அங்க இருந்து லிங்க் எடுத்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்வைட் கோட் கிரிக்கால்ஸ். ஓகே டிட்ஸ், ரெண்டு டீமோட ப்ராபபிள் பிளேயிங் 11 பார்த்துருவோம். கேகேஆர் பொறுத்த வரைக்கும் டிகாக், சுனில் நரேன் இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறாங்க. அட் நம்பர் 3 அஜின்கே ரஹானே, ரகுவன்சி, வெங்கடேஷ் ஐயர், ரிங்கு சிங், ஆண்ட்ரோ ரசல், ரமன்தீப் சிங், மொயின் அலி, வைபவ் அரோரா, ஹர்ஷித் ராணா, வருண் சக்கரவர்த்தி. த கேகேஆரோட ப்ராபபிளான பிளேயிங் 12. இந்த டீமோட இம்பாக்ட் பிளேயர் பொறுத்த வரைக்கும் வைபவ் அரோராவும் அண்ட் தென் ரகுவன்சி, இவங்க 2 பேரும் இம்பாக்ட் பிளேயரா உள்ள பிளே பண்றதான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. பவுலிங் ஆப்ஷன் பார்க்கும்போது அரோரா 1, ஹர்ஷித் ராணா 2, அண்ட் தென் வருண் சக்கரவர்த்தி 3, ஆண்ட்ரோ ரசல் 4, சுனில் நரேன் 5. ஓவராலா 5 ப்ராப்பர் பவுலிங் ஆப்ஷன். 6th பவுலிங் ஆப்ஷன்ல மொயின் அலி. ஓவராலா 3 ஃபாஸ்ட் பவுலர் 3 ஸ்பின்னரோட வரப்போறாங்க கேகேஆர் பொறுத்த வரைக்கும். இதுல அதிகப்படியான ஓவர்னு பார்க்கும்போது ஹர்ஷித் ராணா 4 ஓவர், வருண் சக்கரவர்த்தி 4 ஓவர், சுனில் நரேன் 4 ஓவர், ஆண்ட்ரோ ரசல் 3 ஓவர் வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணுவாங்க. 15 ஓவர் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. பேலன்ஸ் இருக்க 5 ஓவர் தான் மொயின் அலியும் வைபவ் அரோராவும் ஷேர் பண்ணி பவுல் பண்ணதான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். இதுல மொயின் அலி ஒரு 2ல இருந்து ஒரு 3 ஓவர், அல்லது இல்லைன்னா வைபவ் அரோரா ஒரு 2ல இருந்து ஒரு 3 ஓவர் வரைக்கும் பவுல் பண்ணதான சான்சஸ் இருக்கு. இதே கேகேஆரோட ப்ராபபிள் பிளேயிங் 12 அண்ட் தென் பவுலிங் ஸ்ட்ராட்டஜி. இப்போ அப்படியே லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் சைடு வந்துட்டோம் அப்படின்னா மிச்சல் மார்ஸ், ஐடன் மார்க்ரம் 2 பேரும் இன்னிங்ஸ் ஓபன் பண்றாங்க. அட் நம்பர் 3ல நிக்கோலஸ் பூரன், ரிஷப் பண்ட், ஆயுஷ் பதோனி, டேவிட் மில்லர், அப்துல் சமாட், சர்குல் தக்கூர்,
ரவி பிஸ்னாய், ஆவேஸ் கான், திக்வேஷ் சிங், ஆகாஷ் ஜீப். இதான் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸோட ப்ராபபிள் பிளேயிங் 12. இவங்க எத்தனை பவுலர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஃபாஸ்ட் பவுலிங் யூனிட்ல ஆவேஸ் கான் 1, ஆகாஷ் ஜீப் 2, சர்துல் தக்கூர் 3 ஃபாஸ்ட் பவுலர், 2 ஸ்பின்னர். லெக் பிரேக் ஸ்பின்னர்ல ரவி பிஸ்னாய் 4 அண்ட் தென் இன்னொரு லெக் பிரேக் ஸ்பின்னர் திக்வேஷ் சிங் தக்கூர். ஓவராலா 5 ப்ராப்பர் பவுலிங் ஆப்ஷன் தான். மோஸ்ட்லி இந்த 5 பிளேயருமே 4 ஓவர் கம்ப்ளீட் பண்றதான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இதான் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸோட ப்ராபபிள் பிளேயிங் 12 அண்ட் தென் பவுலிங் ஸ்ட்ராட்டஜி. இப்போ 2 டீம்ல இருந்தும் பேட்டிங் அண்ட் பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் இந்த பர்டிகுலர் மேட்ச் எல்லாம் பண்றதான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. யார் யாரை சேஃபா ட்ரை பண்ணலாம், யாரெல்லாம் ரிஸ்கா ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற எல்லாமே நம்ம அந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க, உங்களுக்கு நிறைய விதமான ஐடியாஸ் தானாவே கிடைக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கேகேஆர் ஃபர்ஸ்ட் பேட் பண்ண போறாங்க. ஸோ இப்போ லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் டாஸ் வின் பண்ணிட்டாங்க, பவுலிங்கை தேர்ந்தெடுத்துட்டாங்க. கேகேஆருக்கு ஃபர்ஸ்ட் பேட்டிங் கிடைச்சிருச்சு அப்படின்னா யார் யாருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்க போறோம். அப்போ பார்க்கும்போது சுனில் நரேனம் ஒரு மஸ்ட் பிக்கா ட்ரை பண்ணி ஆகணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல இந்த வேலையில ஒரு நல்ல ஆவரேஜ் வச்சிருக்காரு. கொல்கத்தா கிரவுண்ட் அவுட்ஃபீல்டு சூப்பரா இருக்கும். அவுட்ஃபீல்டை யூட்டிலைஸ் பண்ணி ஆடிட்டார் அப்படின்னா பவர் பிளேல ஒரு 20ல இருந்து ஒரு 35 ரன் ஆடி கொடுத்துருவாரு. அதுவும் இல்லாம பவுலிங்ல 1ல இருந்து 2 விக்கெட் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ நீங்க கிராண்ட் லீக்ல கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்லயே சுனில் நரேனுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் தென் ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்க கேகேஆர் அப்படின்னா அஜின்கே ரஹானேவும் ஒரு மஸ்ட் பிக்கா தேவைப்படுவாரு. கொல்கத்தா கிரவுண்ட்ல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பேட் பண்ணும்போது இயர்லியா குட்டன் டிகாக் விக்கெட் போயிடுச்சு. சுனில் நரேனும் அஜின்கே ரஹானே பவர் பிளேல உள்ள வந்துட்டாரு அப்படின்னா கண்டிப்பா பவர் பிளேல ஒரு 20 ரன் ஆடிடுவார். ஸோ ஆஃப்டர் த பவர் பிளே அவர் பேட்ல இருந்து ஒரு 15ல இருந்து ஒரு 20 ரன். ஸோ ஆவரேஜா 40ல இருந்து ஒரு 55 ரன் வரைக்கும் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல கேகேஆர் பேட் பண்றாங்க அப்படின்னா அஜின்கே ரஹானே பேட்ல இருந்து நம்ம எதிர்பார்க்கலாம். அண்ட் தென் ரிங்கு சிங் இந்த பர்டிகுலர் மேட்ச் கேகேஆர் ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்க அப்படின்னா கண்டிப்பா பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா இருப்பாரு. ஸோ சுனில் நரேன் 1, அஜின்கே ரஹானே 2 அண்ட் தென் ரிங்கு சிங் 3 அண்ட் தென் ஆண்ட்ரோ ரசல் போத் இன்னிங்ஸா இருந்தாலும் தேவைப்படுவாரு. ஸோ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பேட் பண்ணும்போது ஒரு 12 to 13 ஓவருக்கு அப்புறம் பேட்டிங்ல உள்ள வராரா குயிக்கா ஒரு 30+ ரன் ஆடி கொடுத்துருவாரு. செகண்ட் இன்னிங்ஸ்ல வந்து போல் பண்ணும்போது ஒரு விக்கெட் ஆகுது நம்ம அவுட் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். அண்ட் தென் ஃபோர்த் ஆப்ஷன்ல ஆண்ட்ரோ ரசல் அண்ட் தென் செகண்ட் இன்னிங்ஸ்ல போல் பண்ணும்போது கேகேஆர் ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்க, செகண்ட் இன்னிங்ஸ்ல போல் பண்ண போறாங்க அப்படின்னா வருண் சக்கரவர்த்தி கண்டிப்பா மஸ்ட் பிக்கா வேணும். ஏன்னா செகண்ட் இன்னிங்ஸ்ல போல் பண்ணும்போது 2ல இருந்து 3 விக்கெட் வரைக்கும் நம்ம வருண் சக்கரவர்த்தி எதிர்பார்க்கலாம். அண்ட் தென் இந்த பர்டிகுலர் மேட்ச் பிக் டிஃபரன்ஷியல் பிக்கப் வைபவ் அரோராவை ஒரு 6th ஆப்ஷன்ல நீங்க வச்சு ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ செகண்ட் இன்னிங்ஸ்ல போல் பண்ணும்போது வைபவ் அரோரா இந்த பர்டிகுலர் மேட்ச் ஒரு 2 விக்கெட் வரைக்கும் எடுத்து கொடுக்கறதான சான்ஸ் இருக்கும். 7th ஆப்ஷன்ல நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா மொயின் அலி. ஏன்னா மொயின் அலியோட டவுன் எப்ப வேணா மேல கொண்டு வருவாங்க. சப்போஸ் குட்டன் டிகாக் அஜின்கே ரஹானே 2 விக்கெட் இயர்லியா போயிடுச்சு அப்படின்னா ரகுவன்சியா ஹோல்ட் பண்ணிட்டு அந்த டவுன்லயே மொயின் அலியை கொண்டு வந்துருவாங்க. ஸோ அந்த மாதிரி டைம்ல உள்ள வந்து இவர் ஒரு 30 ரன் அடிச்சிட்டாரு அப்படின்னா கண்டிப்பா பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா இருப்பாரு. ஸோ 7th ஆப்ஷன்ல நீங்க மொயின் அலி அல்லது ரகுவன்சி இந்த 2 பிளேயர்ல யாரோ ஒருத்தருக்கு நீங்க இந்த பர்டிகுலர் மேட்ச் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. கேகேஆர் ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்க அப்படின்னா சுனில் நரேன், அஜின்கே ரஹானே 2, ரிங்கு சிங் 3, ஆண்ட்ரோ ரசல் 4, வைபவ் அரோரா 5, வருண் சக்கரவர்த்தி 6, மொயின் அலி அல்லது ரகுவன்சி. ஓவராலா இந்த 7 பிளேயருக்கு கேகேஆர்ல இருந்து அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ். அண்ட் தென் எல்எஸ்டி சேஸ் பண்ண போறாங்க அப்படிங்கிற பட்சத்துல சேசிங்ல கண்டிப்பா மிச்சல் மார்க்ஸ் எஃபெக்டிவா இருப்பாரு. ஸோ பவர் பிளே யூட்டிலைஸ் பண்ணி ஒரு பேட்ல இருந்து ஒரு 30+ ரன் வந்துடும். ஸோ ஒரு மஸ்ட் பிக்கா ட்ரை பண்ணிக்கோங்க. அண்ட் தென் நிக்கோலஸ் பூரன் சொல்லவே தேவையில்ல, போத் இன்னிங்ஸா இருந்தாலும் தேவைப்படுவாரு. ஸோ 8th ஆப்ஷன் மிச்சல் மார்க்ஸ் அண்ட் 9th ஆப்ஷன் நிக்கோலஸ் பூரன், ரிஷப் அண்ட் 10th. ஸோ சேசிங்னு வரும்போது மோஸ்ட்லி இந்துக்குள்ளேயே அவங்க சேஸ் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ 10th ஆப்ஷன் ரிஷப் பண்ட் வரைக்கும் நீங்க போய்க்கலாம். அண்ட் தென் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல போல் பண்ணும்போது ரவி பிஸ்னாய் கண்டிப்பா எஃபெக்டிவா இருப்பாரு. 11th ஆப்ஷன்ல நீங்க அவர் வச்சுக்கோங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 2 விக்கெட் வரைக்கும் நம்ம ரவி பிஸ்னாய் நம்ம எதிர்பார்க்கலாம். அண்ட் தென் ஆவேஸ் கான் இனிஷியலி நியூ பால்ல போல் பண்றாரு, டெத்ல போல் பண்றாரு, ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ். ஸோ கண்டிப்பா இவரும் ஒரு 2 விக்கெட் வரைக்கும் எடுத்து கொடுக்கறதான சான்ஸ் இருக்கும். ஸோ 12. அண்ட் தென் 13th ஆப்ஷன்ல திக்வேஷ் சிங் தக்கூர் அல்லது நீங்க சர்துல் தக்கூர், இவங்க 2 பேர்ல யாரோ ஒருத்தருக்கு நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. 13. ஸோ ஃபர்ஸ்ட் எல்எஸ்டி சேஸ் பண்ண போறாங்க அப்படின்னா 14th ஆப்ஷன்ல நீங்க ஐடன் மார்க்ரம்க்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும். ஸோ சப்போஸ் சேசிங்ல உள்ள நின்று ஸோ பவர் பிளேல மிச்சல் மார்க்ஸ் ஐடன் மார்க்ரம் 2 பேர் பேட்லியுமே நல்லா படுது. ஸோ இவரு ஒரு 30 ரன் அடிச்சிட்டாரு அப்படின்னா கண்டிப்பா பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா இருப்பாரு. ஆல்ரெடி நம்ம கேகேஆர்ல இருந்து ஒரு 7 பிளேயரை நம்ம பார்த்துட்டோம். 8th ஆப்ஷன்ல மிச்சல் மார்க்ஸ், 9th நிக்கோலஸ் பூரன், ரிஷப் பண்ட் 10th, ரவி பிஸ்னாய் 11, ஆவேஸ் கான் 12, திக்வேஷ் சிங் தக்கூர் அல்லது சர்துல் தக்கூர் 2 பேர்ல யாரும் உங்க மைண்ட் செட்டுக்கு அந்த மாதிரி ட்ரை பண்ணிக்கோங்க. 13 அண்ட் தென் 14th ஆப்ஷன் ஐடன் மார்க்ரம். ஸோ ஃபர்ஸ்ட் பேட் கேகேஆர் பண்ண போறாங்க அப்படின்னா இந்த 14 பிளேயர்ஸை மட்டும் யூட்டிலைஸ் பண்ணி ஒரு டீமை ரெடி பண்ணி பாருங்க. மற்ற இருக்க பிளேயர்ஸ் நீங்க வேணா
கிராண்ட் லீக்ல ரிஸ்கா வேணா ஏதோ ஒரு டீம்ல 1 or 2 பிளேயர்ஸ் ரொட்டேட் பண்ணி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இப்போ அதுவே கேகேஆர் சேஸ் பண்ண போறாங்க, எல்எஸ்டி ஃபர்ஸ்ட் பேட் பண்ண போறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்க யாருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னா மிச்சல் மார்ஸ். சோ மஸ்ட் பிக். ஏன்னா நல்ல ஃபார்ம்ல இருக்காரு, பவர் பிளேவை யூட்டிலைஸ் பண்ணுவாரு, கண்டிப்பா ஒரு 30 ரன் ஆடி கொடுத்துருவாரு. சோ அந்த மாதிரி டைம்ல ஏடன் மார்க்ராம் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு 20ல இருந்து ஒரு 30% டீம்ல மட்டும் ரிஸ்கா ட்ரை பண்ணி பாருங்க. அதாவது மிச்சல் மார்ஸ் ஏதாவது 1 or 2 டீம்ல டிராப் பண்ணணும்னு முடிவு பண்ணீங்கன்னா அந்த டீம்ல ஏடன் மார்க்ராமுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். அந்த நிக்கோலஸ் பூரன் கண்டிப்பா தேவைப்படுவாரு. த மேன் இன் ஃபார்ம், ஒரு கிளாஸ், நல்ல நிறைய சிக்ஸர்ஸ்ல நிறைய டீல்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. கண்டிப்பா இவர் பேட்ல ஒரு 30 to 60 ரன் வரைக்குமே சின்ன கிரவுண்டு கொன்றுவாரு பவுலரை. அண்ட் தென் ரிஷப் பண்ட் இன்னும் பெருசா ஃபார்ம் வரல. இந்த பர்டிகுலர் மேட்ச் அவர் பேட்ல இருந்து ஒரு 30 to 50 ரன் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பேட் பண்ணும்போது. ஸோ தேர்ட் ஆப்ஷன்ல நீங்க ரிஷப் பண்ட் வச்சுக்கோங்க. அண்ட் தென் ஃபோர்த் ஆப்ஷன்ல நீங்க யாரை ட்ரை பண்ணணும் அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க நிக்கோலஸ் பூரன் இயர்லி விக்கெட். சோ நிக்கோலஸ் பூரன், ஏடன் மார்க்ராம் ரெண்டு பேருக்குமே டிராப் பண்ணி ஒரு டீம் ரெடி பண்றீங்க அப்படின்னா அந்த டீம்ல ஆயுஷ் பதோனியா ஃபோர்த் ஆப்ஷன்ல வைங்க. இல்ல நிக்கோலஸ் பூரனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த டீம்ல ஃபோர்த் ஆப்ஷன்ல நீங்க டேவிட் மில்லருக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். நல்லா நோட் பண்ணீங்க. நிக்கோலஸ் பூரனை ஏதோ 1 or 2 டீம்ல டிராப் பண்ணுவீங்க, அந்த டீம்ல ஆயுஷ் பதோனி. இல்ல நிக்கோலஸ் பூரனை டிராப் பண்ணல, அவரை பிக் பண்ண போறீங்க அப்படின்னா டேவிட் மில்லருக்கு தான் நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், ஃபோர்த் ஆப்ஷன். அண்ட் தென் செகண்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணும்போது கண்டிப்பா சர்துல் தக்கூர் 2 விக்கெட் எடுத்து கொடுத்துருவாரு. சோ கண்டிப்பா பேட்டர்ஸ் டார்கெட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி டைம்ல 2 விக்கெட் சர்துல் தக்கூர் எடுத்து கொடுக்கறதான சான்ஸ் இருக்கும். அண்ட் தென் செகண்ட் இன்னிங்ஸ்ல ஆகாஷ் தீப் 2 விக்கெட் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். சோ லிட்டில் பிட் எக்ஸ்பென்சிவா போவாரு, கண்டிப்பா 2 விக்கெட் செகண்ட் இன்னிங்ஸ். அண்ட் தென் திக்விஜய் தக்கூர் ரீசெண்ட் டைம் நல்லாவே பவுல் பண்ணிட்டு இருக்காரு, ஒரு நல்ல ஃபார்ம். சோ அவர்கிட்ட இருந்து நம்ம ஒரு 2 விக்கெட் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். சோ பேலன்ஸ் இருக்க அப்துல் சமாட், ரவி பிஸ்னாய், ஆவேஸ் கான், இவங்க 3 பேர்த்தையும் நீங்க ரிஸ்கா வேணா நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அது பர்டிகுலர்லி ஆயுஷ் பதோனி, டேவிட் மில்லர், இவங்க 2 பேர்த்தையும் டிராப் பண்ணிட்டு இன்னும் நீங்க ரிஸ்கா போகணும் அப்படிங்கிற பட்சத்துல அப்துல் சமாட்டுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. இப்ப எல்எஸ்ஜி ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்க அப்படின்னா மிச்சல் மார்ஸ் 1, நிக்கோலஸ் பூரன் 2, ரிஷப் பண்ட் 3, டேவிட் மில்லர் 4, சர்துல் தக்கூர் 5, ஆகாஷ் தீப் 6, திக்விஜய் தக்கூர் 7. ஆகாஷ் தீப் அல்லது ஆவேஸ் கான் இவங்க 2 பேர்த்துல யாருக்கு வேணா நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். இந்த 7 பிளேயர்ஸுக்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க போறோம். இப்ப கேகேஆர் சேஸ் பண்ண போறாங்க அப்படிங்கிற பட்சத்துல 8th ஆப்ஷன் குடன் டீகாக், விக்கெட் கீப்பர் பிளஸ் சேசிங்ல ஒரு நல்ல ரெக்கார்ட் வச்சிருக்காரு. சோ சேசிங் வரும்போது கண்டிப்பா 30+ ஒரு பேட்ல இருந்து நம்ம எதிர்பார்க்கலாம். கண்டிப்பா சேசிங்ல சுனில் நரேனும் தேவைப்படுவார். சோ குடன் டீகாக், சுனில் நரேன் 2 பேர்த்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருவாங்க. அண்ட் தென் ரகுவன்சி சேசிங்ல ஒரு மஸ்ட் பிக். சோ சேசிங்னு வரும்போது இவர் பேட்ல இருந்து ஒரு 20ல இருந்து ஒரு 35 ரன் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்றாங்க அப்படின்னா ஆண்ட்ரோ ரசல் 11வது ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல டெத்ல சப்போஸ் ஆண்ட்ரோ ரசலுக்கு பவுலிங் கொடுத்துட்டாங்க அப்படின்னா 2 விக்கெட் வரைக்கும் எடுத்து கொடுத்துருவாரு. அண்ட் தென் ஹர்ஷித் ராணா கண்டிப்பா தேவைப்படுவார் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணும்போது. சோ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல வரும்போது 2 விக்கெட் வரைக்கும் ஹர்ஷித் ராணாட்ட தான் நம்ம எதிர்பார்க்கலாம். அண்ட் தென் 13th ஆப்ஷன் வருண் சக்கரவர்த்தி. சோ வருண் சக்கரவர்த்தி கண்டிப்பா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்றாங்க அப்படின்னா ஆவரேஜா 1 விக்கெட். சோ சேஸ் மேபி அதிகபட்சம் ஒரு 2 விக்கெட் வரைக்கும் எடுத்து கொடுக்கறதான சான்ஸ் இருக்கும். 13th ஆப்ஷன். 14th ஆப்ஷன்ல நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா வெங்கடேஷ் ஐயர் அல்லது அஜின்கே ரஹானே, இவங்க 2 பேர்த்துல யாரோ ஒருத்தரை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. சோ இப்ப கேகேஆர் சேஸ் பண்ண போறாங்க வச்சால எல்எஸ்ல இருந்து 7 பிளேயர் நம்ம சொல்லிட்டோம். 8th ஆப்ஷன்ல குடன் டீகாக், 9th ஆப்ஷன் சுனில் நரேன், அண்ட் தென் 10th ரகுவன்சி, அண்ட் தென் 11th ஆப்ஷன் ஆண்ட்ரூ ரசல், 12th ஹர்ஷித் ராணா, 13th வருண் சக்கரவர்த்தி, 14th ஆப்ஷன்ல வெங்கடேஷ் ஐயர் அல்லது அஜின்கே ரஹானே. இந்த 14 பிளேயர்ஸை மட்டும் யூட்டிலைஸ் பண்ணி கேகேஆர் சேஸ் பண்ணும்போது ஒரு டீமை ரெடி பண்ணுங்க. பேலன்ஸ் இருக்க பிளேயர்ஸை ஒன் ஆஃப் த கிராண்ட் லீக்ல ஒரு 10% 20% ஏதோ 1 or 2 டீம்ல மட்டும் பிளேயர்ஸை ஆட் பண்ணி நீங்க பிளே பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கிறதான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அண்ட் தென் இப்போ கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் யாரெல்லாம் ட்ரை பண்ணலாம். இப்போ கேகேஆர் சேஸ் பண்ண போறாங்க அப்படிங்கிற பட்சத்துல குடன் டீகாக்கு ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன் ட்ரை பண்ணி பார்க்கலாம். சோ போத் இன்னிங்ஸா இருந்தாலும் சுனில் நரேன் கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு எலிஜிபிளா இருப்பாரு. கேகேஆர் ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்க அப்படின்னா அஜின்கே ரஹானேக்கு ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன். அண்ட் தென் ஆண்ட்ரோ ரசல் போத் இன்னிங்ஸா இருந்தாலும் கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு எலிஜிபிளா இருப்பாரு. அண்ட் தென் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்ண போறாங்க அப்படின்னா கேகேஆர் ஹர்ஷித் ராணாக்கு ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன். அதுவே செகண்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்ண போறாங்க அப்படின்னா வருண் சக்கரவர்த்திக்கு ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன் நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் தென் எல்எஸ்ஜி பொறுத்த வரைக்கும் மிச்சல் மார்ஸுக்கு போத் இன்னிங்ஸா இருந்தாலும் ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன். நிக்கோலஸ் பூரனுக்கு கேப்டன் அல்லது வைஸ் கேப்டன் ஆப்ஷன் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் தென் எல்எஸ்ஜி சேஸ் பண்ண போறாங்கிற பட்சத்துல ரிஷப் பண்ட்டுக்கு ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன் ட்ரை பண்ணி பாருங்க. செகண்ட் இன்னிங்ஸ்ல எல்எஸ்ஜி பவுல் பண்றாங்க அப்படின்னா சர்துல் தக்கூருக்கு ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் அப்படின்னு வரும்போது ரவி பிஸ்னாய் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்றாங்க அப்படின்னா அதுவே ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஆவேஸ் கான் கூட ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் தென் ரொம்ப ரிஸ்கி ஆப்ஷன் செகண்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணும்போது திக்விஜய் தக்கூருக்கு ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன். இந்த பிளேயர்ஸ் எல்லாத்தையுமே நான் சொன்ன மாதிரி
கேப்டனாவோ இல்லை வைஸ் கேப்டனாவோ இன்னிங்ஸ் வைஸ் நீங்க ரொட்டேட் பண்ணி கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஒரு பெட்டர் ரிசல்ட் கிடைக்கிறதான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி நம்ம சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.